இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. 5 மணி வரையில் 64.01% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழுமையான விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது இன்று காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தற்பொழுது 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. குறிப்பாக சரியாக 6 மணிக்குள் அந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் வருபவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையமானது ஈரோடு மாநகராட்சி ராஜாஜிபுரம் தொடக்கப்பள்ளி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் இருக்கிறோம். கடந்த இடைத்தேர்தலின் போது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் கடைசி நேரத்தில், அதாவது 6 மணிக்கு அந்த நுழைவாயில் பூட்டப்படுவதற்கு சற்று முன்பாக அதிக அளவில் வாக்காளர்கள் ஒரே நேரத்தில் திரண்டு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதனால் கடந்த இடைத்தேர்தலானது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி இன்று நடைபெறக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்பொழுது 6 மணி வரை 6 மணிக்கு சரியாக தற்பொழுது அந்த மையத்தினுடைய நுழைவாயில் பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே 10க்கும் குறைவான வாக்காளர்கள் மட்டுமே தற்பொழுது உள்ளே இருக்கிறார்கள். இந்த ஒருவேளை கடந்த இடைத்தேர்தலை போலவே இந்த இடைத்தேர்தலிலும் அதிக அளவில் கூட்டம் வந்தாலும் அவங்களுக்கு அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்தது. ஆனால் இன்று காலை முதலே இந்த வாக்குச்சாவடி மையத்திலும் கடந்த தேர்தலை போல் இல்லாமல் வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்த வண்ணம் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 70% மேலான வாக்குப்பதிவு இங்கு நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது 6 மணிக்கு சரியாக இந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய நுழைவாயில் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தில் 2 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் தற்பொழுது கடைசியாக இங்கு உள்ளே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு மேல் 6 மணிக்கு மேல் யாரும் வாக்குச்சாவடி மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் தற்போது இருப்பவர்கள் மட்டுமே அவர்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும். அவர்கள் வாக்களித்த பின்னர் இந்த பெட்டிகள் எல்லாம் அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பூட்டி பத்திரமாக அந்த அனுப்பி வைக்கப்படுவதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்ட இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்பொழுது வாக்கு பதிவானது நிறைவடைய இருக்கிறது. இந்த 2 மையங்களில் இன்னும் ஒரு 5 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க இருக்கிறார்கள். இவர்கள் வாக்களித்தவுடன் தற்பொழுது இங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாக்கு பெட்டிகள் சீல் வைக்கப்பட இருக்கிறது. லவண்யா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.